அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம காமன் மேன் அண்ணன்கிட்ட சில விஷயங்கள், சமூக பணி சம்மந்தமான சில விஷயங்களை நம்ம கேட்க போகிறோம். அண்ணா, நீங்கள் சமூக பணி தொடங்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் ஆயிடுச்சு. 2016 இந்த சமூக பணி துவங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி 2025 ஜூலையில் நிற்கிறோம். நம்ம இவ்வளோ காலம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. இருக்கு. எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட ஒருத்தங்களும் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் இதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் ஒரு விஷயமே வெற்றி பெறும். எந்த குறிக்கோள் அடிப்படையில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? பலமுறை நம்ம சொல்லியிருந்தாலும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பக்கம் அந்த கேமரா திருப்புங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுங்களேன். ஓகே, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் தெரியுதா கேமராவில்? கட்டடம் கட்டுற ஒர்க்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நான் விவசாயம் பண்ண நாட்களை தவிர்த்து ஃப்ரீயாக இருக்க நாட்களில் இந்த மாதிரி வேலைக்கு தான் நான் கட்டிட வேலை தான் கொத்தனாரா? ஆமாம் ஆமாம், அந்த வேலை தான் ஆரம்பத்தில் செஞ்சிட்ருந்தேன். அப்படி செய்யும்போது எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நம்மளும் எல்லோரும் போல தான் காலையில் 6 மணிக்கு நம்ம 13 நம்பர் பேருந்தை நம்ம பிடிச்சி தேவைக்கோட்டை போய் இறங்கி அங்கே இருக்க நண்பர்களோடு நம்ம அப்படியே வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வழக்கமாக 5 மணிக்கு வீட்டுக்கு இப்படி தான் நம்முடைய விவசாய டயத்தில் விவசாயம். அப்படி இருக்கும்போது 6 மாதம் விவசாயம், 6 மாதம் நமக்கு இந்த ஜாப் போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு 2016 என்னோடய தாப்பனார் தவறினார். ஆக்சுவலி தவறிறார். அவர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்றைக்கி இறந்துடுறார். ஆக்சுவலி இறக்கும்போது எனக்கு எல்லா உலகமுமே என்னுடைய தந்தை தான். ஆக்சுவலி எனக்கு அப்போதைக்கு வயசு 36 இருந்தாலும் கூட, கல்யாணம் பண்ணி 2 குழந்தை ஆனாலும் கூட, எனக்கு ரொம்ப என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் தெரியாது மீன் சட்டமோ திட்டமோ அரசு சார்ந்த விஷயம் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்பா தான் ஒரு விஓ ஆஃபீஸில் போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பதிவு பண்ணா இருந்தாலும் அப்போ தான் போவாங்க. ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு பணம் போடுறது எடுக்கிறதா இருந்தாலும் அப்போ தான் பண்ணுவாங்க. 36 வயசு வரைக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2வது வீட்டுக்கு அவ்வளோதான். இப்போ எல்லா பொதுமக்களுடைய ஒரு எண்ணம் எப்படியா இருக்கா, நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம உண்டு, இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் இதில் என்ன இருக்குது, நம்மளோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழின்னு தேரும்போது தான் இந்த சட்டத்திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் எனக்கும் 2016 தந்தை இறந்துட்டார். இறந்த உடனே இறப்பு சான்று வாங்கணுங்கிறதே அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஒரு மனிதனுக்கு இறந்துட்டா இறப்புங்கிறது கவர்மெண்ட்டில் பதியணுங்கிற ஒரு விஷயமே அப்போ தான் தெரியுது. ஓகே, பதிஞ்சிட்டாங்க, இறப்பு சான்றிதழ் எனக்கு கிடச்சிருச்சு தந்தையோட. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய சகோதரி 2 பேர் தான். அந்த தந்தைக்கு ஒரு 5-6 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை நம்ம பிரிச்சுக்கணும். நான் பிரிச்சுக்கணும்னா வாரிசுங்கிறது நீங்கள் 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணணும். கவர்மெண்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க, நீங்கள் வாரிசான்றுங்கிற ஒன்று வாங்கணுங்கிற போது வாரிசான்று எப்படி வாங்குறது தெரியாது. விஓட்ட போய் கேட்க சொன்னாங்க. அப்போ தான் முத விஓ ஆஃபீஸே போகிறேன். அவர் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு விஓ இருந்தார், 2016 இருந்தார். அந்த காலகட்டத்தில் வாரிசான்றுலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்க முடியாதுங்க, அது சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னா. அப்போ மேனுவல் தான், இது கிடையாது, ஆன்லைன் கிடையாது, மேனுவல். அவர் எழுதி கையில் அவர் கொடுத்து அங்கே வட்டாட்சியர்லேருந்து அவங்க சைன் பண்ணி தரணும். அந்த மாதிரி ரூல் இருந்தோடனே அவர் என்ன சொன்னார், காசு இருந்தால் தான் பண்ண முடியும். நான் என்ன சரி, கவர்மெண்ட்டு ஸ்கீமை பொறுத்தவரை காசு கொடுத்தா தான் தருவாங்க, ஏன்னா எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் போய் இருக்கும்போது விஓட்ட எழுதி வாங்கும்போது காசு கொடுக்குறாங்க. அப்போ இப்படி தான் வாங்கணும் போல். ஓகே, ஒரு கடையில் பொருள் கொடுத்து வாங்குறது போல் காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கணும் போல் அப்படின்னு நினச்சேன் நான். சரி, அப்போ நானும் ஒரு 500 ரூபா கொடுத்தேன். 2016 கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நேரடியாக உங்களுடைய தாசில்தார் அலுவலகம், நம்ம தாசில்தார் அலுவலகம் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார், அவரை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் அவர்கிட்ட பார்த்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். ஆக்சுவலி நான் என் கூட அருண்குமார்னு ஒரு தம்பி, அவன் ரொம்ப இன்றைக்கி என் கூட ரொம்ப லிங்க்கில் இருக்கான். அவனை கூட்டி எனக்கு தெரியாதுடா, உலகம் தெரியாது, வா நீன்னு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு 9 மணிக்கெலாம் போயிட்டோம். ஆனால் ஆஃபீஸே 10 மணிக்கு திறப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி பாரு எந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. சரி, நான் அங்கே போய் பார்த்தா அந்த கூட்டுற ஆயாமா கூட்டிகிட்டு இருக்கு. என்னப்பா நேரத்திலே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆஃபீஸர் ஆர்வத்தில் உடனே போனோன்னு தந்துடுவாங்கன்னு தானே நம்ம போகிறோம். அங்கே போய் பார்த்தா 10 மணிக்கு மேலே ஆச்சு, ஒவ்வொரு ஆஃபீஸராக வர்றாங்க. இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி இந்த ஆஃபீஸரை பார்க்க சொல்லி வாரிசை நாங்கள் அவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அங்கே ஜாப்பில் இருந்தார். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இருக்கார், அப்போ திருவாடங்களில் இருந்தார். அப்போ அவரை போய் நான் பார்த்தேன். நம்மளுக்கு க்ளோஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கம் தானே. அப்பா இறந்துட்டு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவரை போய் பார்க்கும்போது, தம்பி நான் சொல்கிறப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு, தம்பி கொடுத்துடுங்க வானத்தை போல படம் மாதிரி சொல்லிவிட்டு அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். சரி, அண்ணன் சொல்லிட்டாரே வந்துடும்
அப்படின்னு நான் நிற்கிறேன். மணி 11, 11:30. அப்புறம் அந்த அலுவலரை சந்தித்து ஒரு 12 மணி இருக்குன்னு போய் கேட்டேன்னு, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். நாங்கள் இந்த மாதிரி வாரிசாண்டை வந்துடுறோம். அப்படியா, வெளியே நில்லுங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே. என் கூட பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய மனிதர்கள், ஒரு 60 வயசு 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள். அவங்க இப்படி நிற்கிறாங்க, குனிஞ்ச ஒடியே நிற்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் ஒரு ஏப்பர் ஷீட் பண்டல் வாங்கிக்கிறங்க, நீங்கள் போய் டீ வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து செய்யணும் போல் ஆக்சுவலி அப்படின்னா அந்த பெரிய மனுஷங்க 2 பேரும் வாங்கி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், நான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நம்மளும் வெளியில் நின்றுக்கிட்டே இருக்கோம், கையில் வாட்டர் பாட்டிலோட, காலையும் சாப்பிடல. அந்த ஸ்டில் வேணா நம்ம அதில் கொடுக்கலாம். நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இப்படியே சாஞ்சி நிற்கிறேன், ஒரு ஃபோட்டோ எடு, ஒரு காவியமாக இது மாறலாம். உண்மையில் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அன்னைக்கு இருந்த காமன் மேனோட நிலைமை வந்து அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. சரின்னா அதோட அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். அப்படி சோகமாக இருந்தப்போ நின்ன மணி 12, 1 இப்படி ஆயிடுச்சு. நாம் சந்திக்கும் போது போங்கங்க வரும் கூப்பிடுவோம் சொல்லிட்டா. அந்த வட்டாட்சியர் அறைன்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கு. அந்த வட்டாட்சியர் அறைக்கு முன்னாடி வட்டாட்சியர் ஒருத்தர் அங்கே உள்ளே போகவும் இருக்கோமா இருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்காருன்னு தெரியும், பட் அவருக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குலாம் நம்மளுக்கு தெரியாதப்போ. அப்போ அவருடைய கண்ணு படுறது மாதிரியே நான் நின்றேன் ஆக்சுவலி. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கு மேலே ஆச்சு. 4 மணி வரைக்கும் நான் அவர்கிட்ட போகிறேன். எங்க லாஸ்ட் பஸ் வந்து ஒரு 5:15 தான் எங்கள் ஊருக்கு இருந்து பஸ் வரும். அந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் போனால் தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் வந்து வர முடியாது, வாங்க முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டார். என்னடா அது இவ்வளவு காலையில் 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்காமே, மதியானம் வேற சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல. என் கூட வந்த தம்பி பாவமாக இருக்காங்க, கூப்பிட்டுருவாங்களோ கொடுத்துருவாங்களோ வெளியில் போகாமல் இருக்கும், ஏன்னா தெரியாதுல்ல நமக்கு. ஆக்சுவலி அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த வட்டாட்சியர் வந்து ஏன் அந்த தம்பி ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவர் பேரையோட எனக்கு சரியாக ஞாபகம். அவர் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னா, அவர் வாரிசாண்டை வந்து நிற்கிறார். அப்போ தான் அந்த ஆஃபீஸர் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஏங்க என்னாச்சுங்க, ஏங்க அந்த பையன் நிற்க வச்சுட்டீங்க, என்ன காரணம்? அப்போ தான் ஓடுறாரு. ஓடி, இல்லைங்க சார், நீங்கள் உங்கள் கையெழுத்து மட்டும் போடுறதுக்காண்டி, கையெழுத்து போனால் கொடுக்க வேண்டிய நாங்கள் போட்டு தந்துடுவோங்க அப்படின்றாரு. அப்படி கையெழுத்தை போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 5:30லேருந்து 6 மணி ஆயிடுச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்க. 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்கிட்டு அன்னைக்கு வந்தவன் தான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில். அந்த நாள் ராத்திரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த நாள் ராத்திரி பெரிய நரக வேதனையாக இருக்குது. ஒரு நாள் முழுவதும் ஒரு வாரிசான்று வாங்க எங்கள் ஆஃபீஸில் நிற்க வச்சுருக்காங்கங்கிற போது, என்னடா இது கவர்மெண்ட் ரொம்ப விஷயமா இருக்குது. ஒரு கட்டிட தொழிலாளி நம்மளுக்கு இப்படி தான் நடக்கணுமா? ஆக்சுவலி ரூலே இதுதானா? ஒரு நாள் வேலை போயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம கூட வந்த பையனுக்கும் 2 நேரம் சாப்பாடு இல்லை, நமக்கும் சாப்பாடு இல்லை, இவ்வளோ தூரம் அலக்களிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி இனி வந்து இந்த நிர்வாகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னதான் நடக்குதுன்னு நடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி. அப்போ நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு 4 இளைஞர்கள் இருக்காங்க. அருண்குமார், ராஜேஷ், விவேகானந்த பாரதி, ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு 4 இளைஞர்கள். இந்த 4 இளைஞர்களும் நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஏதாவது நல்ல விஷயங்கள் ஊருக்கு பண்ண என்னன்னு பேசுகிறோம். 4 பேர் சேர்ந்து பேசும்போது, அப்போ அதில் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாட்ஸ்அப் நம்ம குழு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு யாரும் நம்ம ஊருக்கு நல்லது நடக்க நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம இணைப்போம். நினைச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். அதில் விவேகானந்த பாரதின்னு ஒரு தம்பி சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு என் மைண்டில் இருக்கு. அண்ணே, இந்த கட்டி இழுக்க போகிற மலையை, கரெக்ட், உண்மைதான், என்ன போனா இதுதானே வந்த மழைனே, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் மழையை இழுத்தோம். அதை அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்ப உள்ளே போச்சு. அப்படி 4 பேர் சேர்ந்தோம். ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸ் பீடராக இருந்துச்சு. அதாவது பிரசிடென்ட் இல்லாமல் 3 வருஷம் ஓட்டினாங்க. அந்த காலகட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து போவோம், அடிப்படையிலேருந்து போவோம் அப்படின்னு முத கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு தான் ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். இந்த ஆர்டிஐனா ஃபஸ்ட்டு அப்போ தேடும்போது, அப்போ தினேசன் ஒரு தம்பி, என்னோட அண்ணன் பையன், அவர் சொல்கிறாரு, சித்தப்பா ஆர்டிஐன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி அதை வந்து நம்ம எடுத்தோம்னா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க நம்மளுக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது ஆர்டிஐ சார்ந்த ரிலேட்டிவாக நிறைய தேடும்போது இந்த ஆர்டிஐயில் எப்படி மனு பண்ணுறது அப்படின்னு தேடும்போது, நம்ம கூகுளில் தேடும்போது அவருடைய மாடல் மனு தான் வந்தது. ஆக்சுவலி வந்து அவர் தான் அப்போ அந்த ஃபீட்டில் இருந்தார். அக்கீம் தான் ஃபீட்டில், மதுரை அக்கீம் அவர்கள் தான் ஃபீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நான் அப்போ அவரை பார்க்கும்போதுனா இவருடைய நட்புலாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு 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 ஏன்னா உச்சத்தில் இருந்தார், இன்னைக்கு இருக்கார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த லெவலில் இருந்தவரை நம்ம எப்படி வந்து ஃபீட் பண்ணுறது? ஏன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது, அவரை ஃபோன் பண்ணவும் நம்மளால் நம்மளுக்கு தெரியாது, வழி தெரியாது. சரி, அப்போ அந்த மாதிரியை பார்த்து நம்மளே மனு ரெடி பண்ணாங்க. நானும் தினேஷுங்கிறவரை முதல் மனு
கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு பிடிஓ ஆபீஸ்ல பிஏஓன்னு தெரிஞ்சு போட்டோம். எங்க கிராம ஊராட்சிக்காக போட்டோம். அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் அப்ப இருந்த கிளர்க்கு, ஆனா முத ஆர்டிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அப்பதான் கேள்விப்படுறாரு. அவர் அந்த மனுவை தூக்கிக்கிட்டு பல ஆபீஸ் போக வர இறங்க எனக்கிட்ட பல ஆள் வச்சு பேச, ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் பண்றாங்க, என்னை கேட்டு சொல்லுங்க, என்னை விட்டுற சொல்லுங்க. அவ்வளோ அப்போதான் நான் என்னன்னா, ஒரு மனுவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதா, அப்ப இதுல இன்னும் இந்த மனுவை பத்தின விஷயங்கள், இந்த சட்டத்தை பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆழமா ஊன்றித்து ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கும் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்றோம்னா, அது சார்ந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல்ல தகவல் பெறும் உரிமை சட்டம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை தம்பி அருண்குமார் அப்படிங்கிறவர் தான் என் கூட வந்தார்ல வட்டாட்சியர் அலுவலகத்தில், அவர் தான் தேடி பிடிச்சி ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு எனக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த புஸ்தகத்தை நான் வாங்கி படிக்கும்போது அந்த சட்டத்தை பற்றின விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிய நான் என்ன பண்றேன்னா, மனு பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு துறைக்காக மனு பண்றோம். ஒவ்வொரு துறையில என்னென்ன பண்றாங்க, வட்டாட்சியர் அலுவலகத்தில் எத்தனை பிரிவு இருக்கு, அங்கங்க என்னென்ன சேவை பண்றாங்க, கிராம நிர்வாகம்னா அங்க யார் இருப்பா, அவர் என்ன A to Z தேடல் எல்லாமே என்னன்னா வெறி கொண்டு மாதிரி ஆயிடுச்சு. வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன். தேடுதல் ஃபுல்லா எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் என்னடா இதே பார்த்துட்டு இருக்கேன். எங்க ஊர்லயுமே சொல்லுவாங்க, ஏன்டா இவன் 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் போன்லயே இருக்கானே, வாழ்க்கை இப்படியே போயிடும் உனக்கு அப்படின்னாங்க. ஆக்சுவலி நம்மளோட அந்த வெறி கொண்ட தேடுதல்ல இன்னைக்கு 2025 வரைக்கும் ஒரு 500 ஆர்டிஐ மனுக்கள் எழுதியிருக்கேன். ஆனா ஒரு ஆர்டிஐ மனு கூட என்னுடைய சுய தேவைக்காக எழுதுறேன்னு கிடையாது. எல்லாமே பொதுநல நோக்கத்துக்காக எழுதுனா. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அந்த டீமை அப்படியே விரிவுபடுத்தணும். அப்படியே வாட்ஸ்அப் குழுக்களை அப்படியே விரிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 30 இளைஞர்களை எங்கள் கிராம ஊராட்சியில் இணைச்சோம். கிராம ஊராட்சி மீன் எங்கள் கிராமத்தில் இணைச்சு நிறைய ஸ்கூலுக்கு மேம்பாடு செய்வது, பொதுநல சேவை, நம்ம ஊருக்கு என்ன தேவை, அத்தியாவசியமான தேவை எல்லாமே நம்ம பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இன்னைக்கு எங்கள் ஊர் ஒரு தன்னிறைவான ஊராக இருக்கிற அளவுக்கு அத்தியாவசியமான தேவை என்ன, தண்ணி, சாலை, கரண்ட். இது மூணுமே அத்தியாவசியமான தேவை. இன்னைக்கு எங்க ஊர்ல கம்ப்ளீட் 100%. யாரையும் கேட்க தேவையில்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை சரியா அட்டன் பண்ணி, அந்த கிராம சபையில நம்ம எப்படி தீர்மானம் போடணும் அந்த தீர்மானத்தை போட்டு, அந்த தீர்மானத்தெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதையும் ஃபாலோ பண்ணி நம்ம அவங்க அதிகாரிகள் ப்ரெஷர் கொடுத்து தண்ணீர் தொட்டி கட்டினது, தனி போர் போட்டது. ஊராட்சிக்குன்னு தனி போர் இருக்கு. ஊராட்சிக்குன்னு 3 போர் இருக்கு. எங்களுக்கு 3 போர். உங்க கிராமத்துக்கு எங்க கிராமத்துக்கு தனியா 2 போர் இருக்கு. 2 போர் இருக்கு. அதே மாதிரி OHD இருக்கு. OHD தனியா கட்டியிருக்கோம். 2க்கு இன்னொரு OHD கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 OHD தனியாவே கட்டி, சாலை வசதி முழுமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு EB பிரச்சனை இருக்கும்போது தனியாவே 2 டிரான்ஸ்ஃபார்மர் தனியா வச்சிருக்கோம். கிராமத்துக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கோம். ஒன்னு சப்பாவும் ஒன்னு மெயினாவே வச்சிருக்கோம். அப்படி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சோம். அது EBல நம்ம ஆர்டிஐ போடும்போது அது கிடைச்ச ஒரு கிஃப்ட். EBக்கு ஆர்டிஐ போடும்போது உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்னா, எங்க ஊருக்கு மின்சாரம் பிரச்சனை இல்லாம இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்தாங்க. இப்படி பல சேவைகள் நம்ம பண்ண முடிஞ்சிச்சு. திருவாரூர்ல 47 கிராம ஊராட்சி இருக்கு. இந்த 47 கிராம ஊராட்சியில 100% குடிநீர் இணைப்பு பெற்ற கிராம ஊராட்சினா அது எங்களுடைய கிராம ஊராட்சி தான் இருக்கும். எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நீங்க வீட்டுக்குள்ள ஜல்ஜீவன் வர்றதுக்கு முன்னாடி நான் 2020 வார்டு மெம்பரா 1வது வார்டு மெம்பரா தேர்வு செய்யப்பட்டேன். போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட்டேன். தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 62% அன்னைக்கு இணைப்பு கொடுத்துருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, ஏப்பா யாருக்குமே இணைப்பு கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, நமக்கு பவர் இருக்கு, கிராம ஊராட்சியில தீர்மானத்தை போட்டு அடுத்து இருக்கு கம்ப்ளீட் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம் சொல்லி பிப்ரவரியில தீர்மானம் போட்டோம். மார்ச் ஏப்ரல்ல இணைப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்களே கொடுத்து எங்களுக்கு தண்ணி இருக்கு, எங்களை யார் டிஸ்டர்ப் பண்ண முடியும், நாங்களே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்க சொந்த ஊராட்சியோட போர், ஊராட்சியோட OHD நீங்க ஊராட்சி மக்களுக்கு தண்ணி, ஊராட்சி மக்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யாரையும் கேட்கணும்னா கிராம ஊராட்சி தானே முடிவு பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம கிராம சபையில போய் உட்கார்ந்து எனக்கு என்ன தேவை, அதுக்குதான் அந்த நிர்வாகம். இந்த நிர்வாகத்துல எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறேன், அதை பண்ணி கொடுக்கறது தான் ஆபீசர்ஸ். இந்த லெவல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, 2016 ஏன் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கடத்தினா என்ன, இந்த சமூகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது, காப்பிரைட்ல என்னன்னு தெரியாது, ரூல்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு ஏதோ தகவல் கிடைக்குதா எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டான். அப்படி கிடைக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு முன்னாடி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு முன்னாடி ஆர்டிஐ போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. முதல் மிரட்டல் எங்க இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? முதல் மிரட்டல் அப்படின்னா, எங்களுடைய பெரியப்பா ஃபேமிலிக்கு அண்ணன் சொல்லுவாங்களா, நம்ம யாரு சொன்னா கேட்போம். ஆமா ஆமா.
யார் சொன்னா கேட்போம். அன்பான கோரிக்கை மாதிரி. அன்பான கோரிக்கை. மிரட்டல் மீன் அது ஒரு அன்பான வேண்டுகோள். உங்க தம்பிக்கு என்னதாங்க பிரச்சனை, அவர் ஊர்ல வந்து இந்த அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் நேரடியா எங்களோட அண்ணனுக்கு போன் பண்ணி, யார் சொன்னா கேட்பீங்க, யார் சொன்னா கேட்போமோ அவருக்கு போன் பண்ணி கேட்கும்போது, ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் ஊருக்குள்ள பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, தேவையத்தான் கேட்கிறேன், தேவையில்லாத வேலை எதுவும் கேட்கல. அவங்களுக்கு புரிதல் இருக்கு. இல்ல புரிதல் இல்லை. இப்போ ஆக்சுவலி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் பிரிவு 51A என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு 10 கடமைகள் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு கடமைகள் இப்போ லேட்டா சேர்த்தாங்க, 11 கடமைகள் இருக்கு. இந்த 11 கடமைகளையும் ஒரு இந்திய குடிமகன் கட்டாயமா கடைபிடிச்சா சிங்கப்பூரை விட அமெரிக்காவோட என் தேசம் வல்லரசா மாறி நின்றுக்கும். அப்போ இந்த அடிப்படை கடமைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு இந்திய குடிமகனுக்கு தெரியலைங்கிறதான் பிரச்சனையே. தெரிஞ்சாலும் அதை செய்ய பிரச்சனை வருதுங்கிறதான் பிரச்சனையே. ஆனா இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, உங்களுக்கு என்னப்பா தேவை, நீங்க எதுக்குப்பா இதுல தலையிடுறீங்க அப்படிங்கிற அடிப்படை கடமைங்கிறதே தெரியாம எல்லாரும் அவங்க கடமையை ஃபாலோ பண்ணாதவங்களே உங்களை கேட்பாங்கல்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு எனக்கு வந்துட்டு தான் இருக்கு, இண்டிவிஜுவலான ப்ராப்ளம். இல்லைண்ணா, இப்போ வந்து ஒரு ஊர்ல ஒரு சமூக சேவை பண்றோம், ஒரு ஊராட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறோம் அப்படின்னா உங்களை தனிமைப்படுத்துவாங்கல்ல. இவனை தனியா வச்சுட்டு ஊரே ஒன்று சேர்ந்து இவனை, அதான் சொல்றேன். என்ன எப்படி தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்மாயில் வந்து மரம், கருவு மரம், சீமக்கரவல் மரம் இருக்கும். இந்த மரத்தை வந்து ஏலம் விட்டு கிராமத்துக்கு வந்து பண்டு சேர்ப்பாங்க. கிராம ஊராட்சி கிராமங்களுக்கு பண்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு அந்த கம்மாயில வந்து மீன் கிடக்கு அப்படின்னா அந்த மீனை ஏலம் விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பண்டை கிராமத்துக்கு சேர்ப்பாங்க. இதை ஒரு கோவிலுக்கு பொதுவான நிர்வாகத்துக்கு கோவிலுக்கு வந்து செலவு பண்ணுறதோ இல்லை மற்ற ஒரு சேவைக்கு மீன் அவங்களுடைய ஊர் பர்பஸுக்காண்டி செலவு பண்ணுறக்கா வச்சிருப்பாங்க. இதை வட்டிக்கு கூட கொடுப்பாங்க. ஆக்சுவலி வந்து வருஷம் வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை பெருக்கி ஊர் பணம்னு சொல்லி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, கிராம ஊராட்சியோட ரூலை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாதீங்க. நீங்க சட்டத்தை ஏன் நீங்க யாருமே கடைபிடிக்கிறது இல்ல? சட்டத்தை கடைபிடிக்கணும். ஆக்சுவலி இந்த கருவமரத்தில் நீங்க ஏல விடணும்னா அதுக்கு ரூல் இருக்கு. இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் நீங்க பண்ணலைன்னா நீங்க வந்து இந்திய குடியாண்மைக்கு நீங்க எதிரானவர்களா நீங்க இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம சட்டத்தை சொல்றோம். இவங்க நம்ம சட்டத்தை சொன்னப்பே நீ கேட்டா நான் கேட்ட வந்தேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் ஊருக்கு எதிரான ஒரு வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறான். நான் என் தேசத்தை நேசிக்கிறேன், என் தேசத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் கடமையை செய்யணும்னு நினைக்கிறதே எனக்கு பெரிய டார்ச்சர் பிரச்சனையா மாறி நிற்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க இப்படி பண்ணக்கூடாது. கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்குன்னு சொல்லி நீங்க ஒரு அமௌண்ட் கட்டணும். அந்த கிராம ஊராட்சி உங்களுக்கு பைப் லைனோ பிரச்சனையோ சரி பண்ணா இந்த பண்டு எடுத்து செலவு பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க பண்டுல இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஏலம் விடுறீங்கன்னா அதுல 1 lakh இல்ல 50,000 நீங்க எடுத்து நீங்க வந்து கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு நீங்க ரசீது போடுங்க. புரியுது, ரசீது போடுங்க. அந்த ஃபண்டு வந்து ஓன் அக்கௌண்ட்ல இருக்கும்போது நம்ம ஊராட்சிக்கு என்ன தேவை? நீங்க கிராமத்துல வந்து நீங்க எல்லாத்தையும் நிக்க முடியாது. ஒரு பைப் லைன் வேலை பார்க்கணும், ஒரு ஈபில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வேலை பார்க்கணும்னா கிராமத்துல இருந்து காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஊராட்சியில இருந்து எடுத்து நான் செலவு பண்ணலாம். அந்த விஷயத்த கேட்கும்போது நம்ம எதிரிகளா அங்க மாற ஆரம்பிச்சோம். எப்படி திருச்சி விடுவாங்கன்னா, இவனாலதான்ப்ப நம்ம ஊர்ல எந்த நல்லதுமே நடக்க மாட்டேன். ஆக்சுவலி நம்ம நல்லது கூட நடந்தாலும் மனசாட்சியின் அடிப்படை தெரியும். ஒரு டேங்க் கொண்டு வந்தாலும் ஒரு ரோடு கொண்டு வந்தாலும் கேட்டதுனால கட்டவங்கிற மாதிரி சித்தரிச்சிருவாங்க. ஒட்டுமொத்த ஊருமே உங்களுக்கு எதிரானவர்களா மாறி நிற்கும். ஆனா நம்ம செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்க முடியாத அளவுக்கு நம்ம தடுத்துட்டோம்னு வைங்களேன், நீ கேட்டவனா மாறிடுற. அதுல நம்ம தடுக்கல. ஆக்சுவலி ரூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இதையுமே நம்ம யோசிச்சுதான் கடந்த 4-5 வருஷமா இதுலயும் கூட நம்ம வந்து இது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, வல்கரா நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு உணர்வே இல்லைங்கிற போது நம்ம அவனை அடிச்சு நீ இதை செய்ய விடான்னு சொல்றது தப்பா தெரியுது. நீ என்னைக்கு உனக்கு உணர்றியோ அன்னைக்கு நீ அந்த தவறை சரி பண்ணிக்க. அப்படி நம்மளும் விட்டுட்டு இப்போ ஒரு 4-5 வருஷமா எந்த பிரச்சனையுமே ஊர்ல தலையிடுறது இல்லை. அது ஊர் மக்களுக்கே தெரியும் மேக்சிமம். இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய கொஞ்சம் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ திடீர்னு நம்மளை தேடி வந்து என்ன செய்வாங்கன்னா, கார்ல வருவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேர் கார்ல எங்க இருந்தெல்லாம் வந்து நம்மளை தேடுவாங்க. அப்போ வந்து நம்மளை கேட்கும்போது ஏன் அவங்கள தேடுறீங்க அப்படின்னு, இல்லை அவரை பார்க்கறதுக்கு வந்தோம், அவர் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க அந்த பெரிய ஆளா அவர் பெரிய ஆளா, அந்த என்ன சொல்றதுன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நேரம் அவன் போயிட்டு இருக்கானாங்கிற ஒரு பொறாமையின் உச்சம் கூட நிறைய இருக்கு. அப்படி ஒருத்தர் கேட்டு கடைசியில் போகும்போது சொன்னார், சார் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவேன், வருத்தப்படக்கூடாது அப்படின்னு. என்ன பேசி முடிச்சுட்டு காரில் வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்க, என்ன அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி வந்து கேட்டேன், உங்கள் ஃபோட்டோ கேட்டு இவனை எதுக்கு நீங்கள் தேடுறீங்கன்னு கேட்டாங்க. இவரை பார்க்கத்தான் வந்தாங்க. நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் யாரும் என்னை பிடிக்காத ஆள்கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் மனசில் கேள்விப்படும்போது என்ன தோணும்? நடந்த சமூகத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், இவங்களுக்கு தானடா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், இவங்களே நம்மளை இப்படி டீ ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா இதை எதுக்கு நம்ம செய்யணுங்கிற சமயத்துல எல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. அப்படி நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவலாம் எடுத்து ஆர்டியில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து தான் யூடியூப் சேனலில் வந்து நம்ம பதிவேட்டம் பண்ணி
இல்ல நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல அந்த 2J கலாயை பத்தி பார்த்தது உங்களோட இதுல 2Jன்னு ஒரு சட்ட பிரிவு இருக்கு, அதுல கலாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட முதல் கலாய்வு எங்க இருந்துச்சு, எந்த ஆபீஸ்? என்னோட முதல் கலாய்வு வந்து விஓ ஆபீஸ்ல இருந்தது. ஆமா ஆமா, விஓ ஆபீஸ்ல முதல் கலாய்வு இருந்தது. அவருக்கு விஓக்கு தெரிஞ்சுதா? விஓக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி ஏனைய ஆய்வுக்கு வரணும். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை கேளுங்க, நாங்களே எடுத்து. உங்க ஊர் இல்லாம வெளியில முதல் கலாய்வுனா எங்க? வெளியிலன்னா நம்ம தொண்டி போயிருக்கோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து வெள்ளையபுரம் போயிருக்கோம், திருவாடானை போயிருக்கோம். திருவாடானையில வந்து ஒரு எல்லா ஆய்வுமே பண்ணியிருக்கோம். நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துல எல்லா அலுவலகத்தையும், வேளாண்மை துறையில இருந்து எல்லா அலுவலகத்தையும் ஆய்வு பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் இபி டிபார்ட்மெண்ட் கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஆய்வு பண்ணிட்டோம். நம்ம ஆய்வு பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட்னா காவல்துறை ஒன்று தான் நம்ம வந்து உள்ள போய் நம்ம ஆய்வு பண்ணலாம். அதுக்குமே நம்ம கேட்டிருந்தோம். பட் ஆனால் மனு ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்துருச்சு. அதனால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றபடி எல்லா துறைக்குமே நம்ம போயிட்டு வந்தோம். இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க பணம் வாங்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்னு நீங்க எல்லா ஒரு பதவியில சமூக சேவையில இருக்க எல்லாரு மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வரும். யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாரு மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வரும், இவர் பணம் வாங்கிட்டு தான் பண்றாரு அப்படின்னு. உங்க மேலேயும் குற்றச்சாட்டு வந்திருக்கலாம். வரலாம் இல்ல, வந்துட்டு தான் இருக்கு. கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கோம், உங்க கூட பயணிக்கக்கூடியவங்களே சொல்லியிருக்கலாம். நான் சொன்னேன்ல, இந்த 4 வருஷம் நான் ஊர்ல எந்த பிரச்சனைகளும் அதிகமா தலையிடாம நம்ம வேண்டான்னு ஒதுங்கி இருக்கும்போது, இதுல ஒரு சில இளைஞர்கள்லாம் அதை எப்படி திசை திருப்பாங்கன்னா, இவன் பிரசிடென்ட்டுக்கு எதிராக இப்போ கொஞ்ச நாளாக எதையுமே கேட்கறது இல்லை. அப்போ பிரசிடென்ட் ஏதோ ஒரு சம்திங் அவருக்கு கொடுத்து அவர் வாயடைச்சு அமைதியாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள பேச்சுவார்த்தை. எனக்கிட்ட சில இளைஞர்கள் கேட்டாங்க, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு, நான் ஒரு ஆர்டிஐ பதிப்பு நான் கொடுத்தோம்னா கூட 2000 5000 என்னால் வாங்க முடியும். நான் அப்படி சம்பாதிச்சிருந்தாலும் இன்னைக்கு என்னோட லெவல் வேற. நான் அப்படி இந்த சட்டத்தை விற்று என்னோட பொதுநலத்தை விற்று நான் இழிவாக சம்பாதிக்கணுங்க அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்வது உண்டு. நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட சில புரிதல்கள் இல்லாமல் கூட சில விஷயங்களை இன்னைக்கும் நம்மளுக்கு எதிராக டீ ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா, இதில் ஒரு கதை தான் சொல்லணும். ஒரு துறவி வந்து கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தாராம். ஒரு தேள் வந்து தண்ணிக்குள்ளே தவறி விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்திருக்கு. அந்த துறவி அந்த தேலை பார்த்துட்டு, ஐயோ தேள் தண்ணிக்குள்ளே தத்தளிக்குதுன்னு தூக்க போயிருக்காரு. கரையில் இருக்காம சொல்லிருக்கேன், நான் முட்டாளா நீ, தேளிடாது அது கொட்டிடும், அதை போய் நீ தூக்க போற அப்படின்னா. இவர் திரும்பி சிரிச்சுட்டு தேலை போய் தூக்கியிருக்காரு, தேல் கொட்டிடுச்சு. கரையிலேருந்து விட்டுட்டு கையை பிடிச்சிருந்துருக்காரு. அந்த சுற்றி இருந்த அந்த ஆளுகளுக்கும் சொல்லியிருக்காங்க, நான் தான் சொன்னோம்ல தேல் கொட்டுன்னு, இந்த வேதனை உனக்கு தேவையா சொன்னாரான். தேல் கொட்டுங்கிறது எனக்கும் தெரியும், கொட்டுவது அதோட குணம். ஆனால் அதை பார்த்துட்டு காப்பாற்றாம போனேன்னா நான் மனிதன் கிடையாது, காப்பாற்றுவது என்னோட குணம். அதனால விமர்சனங்கள் என்பது அவன் நம்ம சைட்ல இருந்து அவனோட கோலை அதுதான். ஆனா நம்மளோட இலக்கு என்ன, நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற தாண்டி தான் இப்ப நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு நமக்கு நிறைய வேலைகள் உங்களை பாதிக்கல. இப்போ இவ்வளவு தூரம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு கேக்குறேன், எப்படி கையாளுறீங்க? இப்போ உங்களமா நண்பர்கள் இருக்காங்க இல்ல? இப்ப எனக்குமே முதல் ஆர்டிஐ போட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல் ஆர்டிஐ போட்டு கலாய் போனேன் வந்தேன். நான் வந்து போனது வந்து யாரையும் குற்றம் சாட்டணும், இவங்க கெட்டவங்க நிரூபிக்கணும்னு போல. கலாய்வுனா என்ன, அங்கே என்ன ஆவணம் பார்க்க நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, இந்த ப்ரொசீஜர் நடக்குதான்னு பார்க்க போயிட்டு நான் வந்து ஆவணங்களை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த கலாய்வு, அடுத்த மனுக்கள், அடுத்து ஊராட்சி சம்மந்தமாக நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு எம்எல்ஏ என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, கலாயி போனால் அவங்கள மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு ஷாக்கு. கலாயி போய் பணம் வாங்கலாமா? எனக்கு அப்போ தான் தெரியுது, பணம்லாம் வாங்குவாங்களா, பணம் கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு தான் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா. விமர்சனமே எப்படின்னா, ஒரு தலையும் இல்லாம வாழும் இல்லாம ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளை போவிடாத அளவுக்கு விமர்சனங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். விமர்சனம் வந்துருச்சுன்னா நீ வளர்றேன்னு அர்த்தம். அல்ல, அதுக்கப்புறம் உங்க நம்ம டீம் சொல்றோம்ல, டீமோட பேசுனதுக்கு அப்புறம் சொல்லிது எல்லாரும் ஆர்டிஐ போடுறதுக்கு முன்னாடியே விமர்சனத்தை வாங்கிட்டாங்க. ஆர்டிஐ பழகிறதுக்கு முன்னாடி விமர்சனத்தை பழகியாச்சு, அதுக்கப்புறம் தான் ஆர்டிஐ பழகிட்டாங்க. அப்போ எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இது வரலன்னா நீ ஏதோ தப்பு பண்றேன்னு வந்துருச்சுல, அவ்வளவுதான், இனிமே வந்துச்சுன்னா உன்னை பாதிக்காது சொல்றாங்க. சரி, டீம் சொல்றீங்கல்ல, வார்த்தைக்கு வார்த்தை எங்க டீம் இருக்கு. என்ன டீம் தான் நீங்க தமிழ்நாட்டுல வச்சிருக்கீங்க? ரெண்டாவது நம்ம என்னன்னா 2016 எங்க ஊர்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த டீம் இருக்காங்க. இளைஞர் நம்மளுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. இடையில எலெக்ஷன் வந்தப்போ கொஞ்சம் ஒரு சில பேருக்கு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சில வருத்தங்கள் வர ஆரம்பிச்சது. பட் ஆனால் இளைஞர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை அப்படியே பயணிச்சுட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல 2016-17 மதுரை ஹக்கீம் அவருடைய உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய நட்பு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சேன் இல்லையா. 2019 காலகட்டத்திலலாம் நான் நல்ல ஃபீட்டில் ஆர்டிஐ எழுதுகிற ஃபீட்டில் இருந்தேன். 2019 நான், திருநெல்வேலி ஜான்சனு, தனி ஒருவன் சுரேஷுங்கிற ஒரு தம்பி,
3 பேரும் நல்ல ஃபீட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஹக்கீமுடைய ஒரு நம்மளுக்கு தொடர்பு கிடைக்குது. அவரே வந்து நம்மளை தொடர்பு கொள்கிறாரு, பேசுகிறாரு. அவள் பேசும்போது சென்னையில் வந்து அப்போதைக்கு ஆர்டிஐ போட்டு கலக்கிட்டு இருந்த திரு காசிமாயன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அடிக்கடி நியூஸில் வாரத்தில் ஒரு 4 நியூஸில் வந்துடுவார். அப்படி ஒரு பிரபலமான அவரும் நம்மளோட லைனில் வராரு. நம்ம என்னைக்கு இந்த யூடியூப் சேனலில் நம்மளுடைய தகவல்களை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தோமோ, அந்த யூடியூப் சேனலோட சில விஷயங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பித்தோடனே அந்த பெரிய பெரிய நல்ல நண்பர்களுடைய நட்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஒரு டீம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியுது. நம்ம எங்கே போனாலும் நல்ல வரவேற்பு செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு ஆர்டிஐ வகுப்பு திரு ஹக்கீம் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த மீட்டிங் போனாலும் நான் ஹக்கீம், கோயம்புத்தூர் தியாகராஜன், ஞானசேகரன், காசி வந்தாலும் கூட காசி வருவா, இப்படி காளிதாஸ், நம்ம காளிதாஸ் எல்லாரும் இணைஞ்சு வந்து நம்ம நிறைய சேவைகள் செய்ய ஆரம்பித்தோம். சரி, இப்படி சமூகங்கள் அங்கங்கே பிரிஞ்சு கிடந்தா சரியாக வராது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்கவுங்களும் தனித்தனி அறக்கட்டளை இருக்குது. இப்போ நம்மளுக்கு 6ஆம் பிரிவுன்னு அறக்கட்டளை வச்சுருக்கோம். நம்ம அதே மாதிரி ஹக்கீம் வந்து மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை வச்சிருக்காரு, தியாகராஜன் நில மீட்புன்னு சொல்லி அறக்கட்டளை வச்சிருக்காரு. எல்லாம் தனித்தனி அறக்கட்டளை இருக்குது. அறக்கட்டளை இருந்தாலும் அது தனித்தனியாக நம்ம ஃபார்ம் பண்ண வேணாம், அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரே பேருக்குள்ளே நம்ம வந்துடலாம். தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை நம்ம வந்து நிறுவி நம்ம அந்த இயக்கத்தில் ஹக்கீம் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், ஞானசேகரன், நான் இப்போ 4 பேர் ஒரு முக்கிய பொறுப்பாளர்களாக நம்ம இருந்து ஆனால் ஒரு 16 மாவட்டங்களில் ஆர்டிஐ சேவை செய்வதற்காக ஒரு சேவகர்களை நம்ம நியமிச்சிருக்கோம். எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திண்டுக்கல் இப்படி வந்து மாவட்டங்களில் நம்ம வந்து ஒரு 16 மாவட்டங்களில் ஆர்டிஐ சேவை செய்வதற்கான சேவகர்களை அவங்க மெயினில் அவங்க கீழே வந்து நிறைய ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ் செயல்படுற மாதிரி நம்ம நிரூபியிருக்கோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை தமுக்க மைதானத்தில் வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம ஒரு மிகப்பெரிய ஆர்டிஐ ஆளுடைய மாநாடை கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒட்டியிருக்கேன். அது ஒரு திட்டமிடல் பார்த்தீங்கன்னா பெரிய திட்டமிடல். என்ன சொல்கிறதுனா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 பேர் சேர்ந்து திட்டமிடல் செஞ்சோம் மதுரையில். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் சேர்ந்து தென்காசியில் திட்டமிடல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 50 பேர் சேர்ந்து திருச்சியில் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 70 பேர் சேர்ந்து கோயம்புத்தூரில் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் சேர்ந்து மதுரையில் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு 300 வாலண்டியர்ஸ் வந்து நம்ம டீமில் வேலை செய்கிறதுக்குன்னு பாய்ஸ் மட்டும், பசங்க மட்டுமே வந்து செயல்பட்டு இருக்காங்க. என்டையர் தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வர்றதுக்காக கூகுள் ஃபார்மில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு டிஷர்ட்டு, ஸ்டிக்கர் எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த 2025 மறக்க முடியாத ஒரு ஆர்டிஐ ஆளுடைய ஒரு சம்பவம் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கான மாநாடு. சட்டத்திற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் இதுதான். கட்சிகள் நடத்தியிருக்காங்க, சங்கங்கள் நடத்தியிருக்காங்க, அமைப்புகள் நடத்தியிருக்காங்க. முத ஒரு சட்டத்திற்காக சட்ட ஆர்வலர்கள் ஒரு மாநாடு நடத்துறாங்கடா அப்படின்னா இந்தியாவிலே நம்ம தான் வந்து கின்னஸ்ல பதிய போறோம். இந்த மாதிரி இன்னொரு கின்னஸ் ரெக்கார்டு சொன்னீங்க, தலைமைச் செயலகத்தை டார்கெட் பண்றீங்களா? 5000 மனு வந்து நம்ம எழுதுறோம். 5000 மனுக்கெல்லாம் ஒரே மனு 5000 போடுறீங்களா எப்படி? இல்ல கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இருக்கு, அத்தனை துறைகளையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு ஒரு துறைக்கு 2, 3 இப்படி ஆர்டிஐ ரெடி பண்ணி என்டையர் 38 மாவட்டங்களுக்கும் சேர்த்து, சென்னை உட்பட 39க்கும் சேர்த்து நம்ம ஒரு 5000 ஆர்டிஐ மனுக்கள் வந்து தயார் பண்றோம். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்களே அந்த ஆர்டிஐ மனுவை அனுப்ப போறாங்க. ஆக்சுவலி எல்லாமே ஒன்று தலைமைச் செயலகத்தை டார்கெட் பண்ணி தான் நம்ம அனுப்ப போகிறோம். அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த மனுவை அனுப்பணும், காரணம் என்ன, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்ன தேவை இருக்குல்ல அப்படின்னா, இன்றைக்கி அந்த சட்டத்தை வந்து ரொம்ப நீர்த்து போகிற அளவுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர்கள் அதை அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களும் அதை கொஞ்சம் நீர்த்து போக பண்ணுற நிலைமைக்கு இருக்காங்க. அதனால் அந்த சட்டத்தை திரும்ப வலிமைப்படுத்தணும்னா இதை நம்ம மறுபடியும் பண்ணி தான் ஆகணும். அதனால் தீர்மானங்கள் ஏற்றுவது, இந்த சட்டத்தை இந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களை போன்ற நபர்கள், பாலா போன்றவங்க போன்ற நபர்கள்லாம் இதை ஊக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை அதனால் அவங்களெல்லாம் தேர்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அவங்களாம் வர வச்சு அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அந்த நிகழ்வு, இந்த சட்டத்தை யார் இயற்றுனாங்களோ அவரையே வர வச்சிருக்கோம். அந்த இதுக்கு மாநாட்டுக்கு வருவார். அதே மாதிரி இந்த சட்டத்தை யார் துவங்குற காரணமாக இருந்தாங்களோ ராஜஸ்தான் மாநிலத்தில் திரு தோழர் அருணாராய் அவங்களே வர வச்சு நிக்கிட்டே வர்றாங்க. இப்படி பெரிய பெரிய ஆட்கள் நம்ம இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக வந்து நடக்க போகுது. உண்மையில் எல்லாரும் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அது நேரலையும் கூட QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம மாநாட்டுக்கு வரணும்னு நினச்சா அந்த QR கோட் நம்ம இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்கலாம். அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யலாம். ஏன் வருகை முன்பதிவு செய்யணும்னா அப்போ தான் சாப்பாடு மற்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கு. காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த மாநாடு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறும். ஒரு அரங்கம், பெரிய அரங்கம். அந்த அரங்கம் ஏசி ஹாலு, வெளியில் எவ்வளோ வேணாலும் இடம், காரு, நீங்கள் பஸ்ஸில் கூட வந்துக்கலாம், பார்க்கிங் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்படி இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ ரீசெண்டாக என்கிட்ட எல்லாருமே கேட்குறது என்னென்னா,
நான் என்னை ஆர்டிஐ போட சொல்கிறீங்க, ஆர்டிஐ பயன்படுத்த சொல்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து கேள்வி கேளுங்க, உங்கள் ஊராட்சி நடக்கிறதா இல்லை விஓ அலுவலகத்தில் நடக்குதுல்ல, எந்தெந்த இடத்துல தவறுகள் நடக்குதோ இல்லை எந்தெந்த இடத்துல தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் கேள்வி கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான உரிமையை பெறுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எனக்கு பிரச்சனை வந்தால் யார் பார்ப்போம், நீங்களா வந்து பார்ப்பீங்க, ஆர்டிஐ போடுன்னு எங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க, நான் ஆர்டிஐ போடுறேன் இல்லை மனு போடுறேன், ஏதாவது வில்லங்க வருது எனக்கு பிரச்சனை வருதுன்னா யார் என்ன பாதுகாக்கிறது? நிறைய பேர் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்குறாங்க. உங்கள் இயக்கத்தில் நாங்கள் சேர்றதுக்கு எங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இல்லை ஒரு பெரிய மற்ற இயக்கங்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க, மெம்பர் கார்டு ஷிப் போடுறதுக்காண்டி ஒரு மெம்பர்ஷிப் கார்டு போடுறது 500 பணம் வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம அந்த ப்ரொமோட்டிங் கிடையாது. ஆக்சுவலி மெம்பர்ஸில் சேர்க்கறதுக்கான இயக்கம் இது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கான அறிவை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். 2014 நான் ஆர்டிஐ போட்டேன், எனக்கு எந்த இயக்கமும் தெரியாது, யார் எனக்கு பாதுகாப்பு இருப்பாங்கன்னு தெரியாது, ஆர்டிஐ போட்டால் பிரச்சனை வரும்லாம் தெரியாது. ஆனால் அந்த ஆர்டிஐ போட்ட பிரச்சனை வந்துச்சு, அதை நானே பேஸ் பண்ணேன். அதை எப்படி பேஸ் பண்ணுறங்கிறத நானே கற்றுக்கிட்டேன். எனக்கான வலிமையை நான் தான் கூட்டிக்கிட்டேன். இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனையை நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, பரோஸ்கான் வந்து ஒரு ஆர்டிஐ போட போகிறார், கிராம ஊராட்சி நிர்வாகத்தை பற்றி கேட்க போகிறார். அப்போ பரோஸ்கான் எப்படிப்பட்ட நபர் அந்த ஊரில் இருக்கார், நீங்கள் நல்ல விதமாக இருந்தீங்கன்னா நல்லவர்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க. பரோஸ்கானுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்னா, பரோஸ் போனாருன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போவார். அதனால அவருக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து சப்போர்ட் பண்ணணும், இளைஞர்கள் உங்கள் ஊரில் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முதல்ல வளரணும். ஆக்சுவலி நம்ம சொல்லக்கூடிய முதல் ஆலோசனை அதுதான். நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸாக நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கப்போ அடானியா அக்கறம் பண்ணிட்டு மனு எழுதுறப்போ சும்மா வில்லங்கத்துக்கும் இதுக்கும் வீம்புக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களே காப்பாற்றிக்க முடியாத நிலைமை தான் வரும். அப்படி காப்பாற்றணும் தமிழ்நாடு ஆர்டிஐக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கலாம்னா அதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு ஆர்டிஐ இயக்கம், ஆர்வலர் இயக்கம் உங்களுக்கு வந்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்காது. நம்ம சொல்லக்கூடிய என்னன்னா உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யணும். ஆக்சுவலி இப்போ கோர்ட்டுக்கு வந்து வாரன் பாலான்னு ஒருத்தருடைய வரலாறுலாம் படித்தோம்னா, அவரெல்லாம் வந்து இந்த சமூகம் தூக்கி குப்பையில் போட்டுருச்சு. அவர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கை அவரே எடுத்து வாதாடி பல நீதிபதியோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் தான் வாரன் பாலா. அவருடைய இதில் ஸ்டோரிலாம் நம்ம கேட்டோம்னா, ஒரு தனி மனிதன் இவ்வளோலாம் செய்ய முடியுமா அப்படின்னு. செந்தமிழா கிளார் சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தை அவர் தான் முதல்ல துவங்கினார். அவர் 6ஆம் வகுப்பு தான் படித்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உங்களுடைய தேடுதலில் தான் நீங்கள் வந்து சில விஷயங்களை சேர்த்துக்கொள்ளணும். உங்களை தற்காத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. எந்த பெரிய இயக்கமாக இருக்கட்டுமே, அடிச்சு உங்களை காலி பண்ணதுக்கப்புறம் இயக்கம் வந்து என்ன பண்ண போகுது? என்ன உங்களுக்காண்டி போராடுவோம், அவருக்கு இறப்புக்கு நீதி கொடு, அவர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வேன் நான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி உங்களை யார் காப்பாற்றுறா? உங்களோட அறிவை கொண்டு தான் நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும். உங்களோட முயற்சியை கொண்டு உங்களோட தேடுதலை கொண்டு தான் நீங்கள் உங்களை படிப்பிச்சுக்கலாம். அப்படிதான் இன்ன வரைக்கும் நாங்கள் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம். யாரும் நமக்கு பின்னாடி இல்லை. நம்மளை நாங்கள் காப்பாற்றிக்கணும்னா எங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் எந்த இடத்துல ஏறணுமோ அங்கே ஏறணும், எந்த இடத்துல இறங்கணுமோ அங்கே நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் நெஞ்ச நிமித்தம்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன்னா அடிச்சு சாச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் நம்மளை எதிர்க்கிறவங்க இருக்காங்கன்னா அந்த எதிர்க்கிறவங்களை நம்ம எப்படி சமாளிக்கணும்? ஆக்சுவலி அவங்கள்ட்ட போய் நீ எதிர்த்து நான் பாக்குறேன்டா உன்னை எதிர்க்கிறேன்னா அவன் அடிச்சு படிக்கிறதோட இந்த இதெல்லாம் கையாளுற திறனே நீங்க உங்களுக்கு வேணும். இதெல்லாம் வந்து அப்போ எல்லாம் பயந்து போக சொல்றாரா? பயந்து போக சொல்ல, பக்குவப்பட சொல்றேன். ஏன்னா இதுல இருந்து நாங்கெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வந்ததுனால இதுல நீங்க 100% டெம்ப்டா இருந்தீங்கன்னா தட்டி உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்க அதுல எல்லாம் கத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவன் உட்கார்ந்துருவான். ஒரு தம்பி யூடியூப்ல கமெண்ட் போடுறாரு, ஆர்டி ஆர்வலர்களை இங்கு யாரும் மதிப்பதே இல்லை அப்படின்னு ஒரு தம்பி கமெண்ட் போடுறாரு. பாலா கிட்ட நான் சொன்னேன், பாலா அந்த நபர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், ஆக்சுவலி போடுறாரு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சிரிச்சோம். அந்த தம்பி ஒரு நாள் வந்து நான் உட்கார்ந்து இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. வட்டாட்சியர் அங்கேருந்து வர்றாரு. வட்டாட்சியர் அங்கே வர்றாரு, நான் வந்துரு உட்காந்துருக்காரு. வட்டாட்சியர் என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு வணக்கம் சார், வணக்கம் சார். அந்த தம்பிக்கு வந்து அதை விட நம்ம என்ன சவுக்கால் அடிக்கணும் வர என்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். என்னடா நம்ம உட்காந்துருக்கோம் கண்டுக்கல, அவர் எந்திரிச்சதுன்னு அவர் வணக்கம் சொல்றாரு அப்படின்னு. இந்த வளர்ச்சியை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஆக்சுவலி அப்போ எல்லா அதிகாரிகிட்ட நம்ம எப்படி பழகணும்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் அன்னைக்கு போனோம், நீங்கள் சும்மா வர மாட்டீங்களே, காரணத்தை மட்டும் சொல்லுங்க, நம்மளை வெளியிலே நிற்க வச்சு அன்னைக்கு எவ்வளோ தூரம் அடைச்சு நீனு பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு தாசில் நம்ம காலில் விழுகாத ஒரு குறையாக தான் பேசினார். ஒரு சில விஷயங்களை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கள நான் ப்ரமோட் பண்ணல, நம்ம நேர்மைக்கு வருவோம்னு முத்திரை பதிக்கும். அவன் நேர்மைக்காக போராடுறான், அவங்களே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்றேன். கரெக்டு தான். நீங்க அதிகாரிகளை எதிர்க்கவோ அரசியல்வாதிகளை எதிர்க்கவோ இருந்தீங்கன்னா அது சரியா வராது. நீங்க எதுக்காண்டி எதிர்க்கிறேன்னு அவங்களை புரிய வைக்கும். அப்ப அவங்களே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நிறைய துறைகள்ல இருந்து அவங்க தான் நம்மளுக்கு எடுத்து மனுவை தர்றாங்க. இப்ப நீங்க வேளாண்மை துறையில இருக்கீங்க, நீ ஒரு ஏஓ இருக்கீங்கன்னா நீங்க எங்க துறையில என்ன நடக்கு நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் அதை வச்சுதான் மேல்மட்டத்தில் துறையில் நடக்க தவறுகளை கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அதுக்கு யார் உடனே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா எனக்கு உடனே இருக்காரு இல்லையா? நீங்க அப்படிப்பட்ட நட்புகளை சம்பாதிச்சீங்கன்னா நீங்க பாதிப்புகளையும் தப்பிக்க முடியும். இதைத்தான் நம்ம திரும்ப சொல்றோம். ஆர்டி ஆர்வலர் இயக்கமோ இல்ல பல இயக்கமோ உங்களை பாதுகாக்காது. நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான உங்களோட சோர்ஸை உங்களோட அறிவை நீங்க வளர்த்துக்கலைன்னா
நீங்கள் எப்படிப்பட்ட இயக்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சாலும் அடிச்சு தட்டிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய தகவல்கள் நம்ம தேடும்போது கிடைக்கும். இப்போ நான் 2014 தேடின விஷயத்த நான் எனக்குள்ளே புதைக்கலை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் முகநூல் பக்கத்தில், யூடியூப்பில், இது எல்லா பகுதியிலும் நான் பகிர்ந்தேன். நான் ஒரு மனு போடுறேன்னா இந்த மனு மாதிரியை என்னோடய யூடியூப்லேயும் பதிவேற்றம் பண்ணுவேன், என்னுடைய சமூக வலைதளங்களில் நான் பதிவு பண்ணுவேன். இப்போ இதை பார்த்துட்டு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம தொட்டிருக்கோன்னா காரணம் என்னன்னா ஓப்பன் டாக். நான் என்ன செய்கிறேன் அதை வெளிப்படையாக நான் சொல்லுவேன். நான் இதை தான் செஞ்சிட்ருக்கேன், மறைமுகம் கிடையாது. இப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நம்மளை விட வேலை யாரும் பெரிய ஆள் வந்துட்டானோ போச்சோ, ஆகவே நமக்கு தெரிஞ்ச நம்மோட வச்சுக்கணும் அப்படின்லாம் இருக்காதீங்க. தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட புது வழியில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, பகிருங்க. புது வழி முகநூல் இருக்குது, எதுக்கோ பயன்படுத்துறீங்க. யூடியூப் இருக்குது, எதுக்கோ பயன்படுத்துறீங்க. நல்ல விஷயங்களுக்காக ஒரு நல்ல ஒரு 10 விஷயம் நீங்கள் தவறாக பார்த்தாலும், அதாவது தேவையற்றதை பார்த்தாலும், ஒரு 4 நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில் பகிர்ந்தீங்கன்னா இந்த சமுதாயம் நல்ல விஷயத்தை நோக்கி நகரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, நன்றி. நன்றி.